Hi all. Okay, so Adam and Eve when they sinned against God, காடுக்கு ரொம்ப வருத்தத்தில் தான் என்ன பண்ணுறாருன்னா he sends them out of Garden of Eden. வருத்தமும் கோவமும் இருந்தது இல்லையா? ஆனால் ஒரு ஸ்பெஷலான விஷயம் பாருங்கள், காட் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல அவங்களோட ஹோலி நேச்சர்லேருந்து அவங்க சின்ஃபுல் நேச்சருக்கு போகும்போது ஆடம் அண்ட் ஈவ் அண்டர்ஸ்டூட் தட் தே ஆர் நேக்கட். ஸோ அதுக்காக காட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனிமலோட கார்மெண்ட்ஸ் எடுத்து அது கார்மெண்ட்டாக ஆடம் அண்ட் ஈவுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஹீ க்ளோத் தெம் வித் த கார்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு நம்ம ஜெனிசிஸில் பார்க்குறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். மனுஷங்க இதுவே தப்பு செஞ்சால் போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தோர்த்திடுவாங்க தவிர they will not do all this. But our God is graceful. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கடவுளுக்கு வருத்தப்படுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணிடுறோம். அது அவருக்கு வருத்தமாக இருக்குது. மற்றபடி he is very gracious and merciful. So it's symbolically telling us that even we are in sinful nature, it is a promise that we can go back to God. We can still go back to God. நம்ம ஹோலி கிரியேட்டரை நம்ம போய் வர்ஷிப் பண்ணணும், நம்ம அவர் கூட இருக்கணும்ன்ற நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கணும். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு காட். நோபடி இஸ் பர்ஃபெக்ட், யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் யோசிங்க, காட் கிட்ட கனெக்ட் பேக் வித் ஹிம்.